Dear children, நம்ம இந்த வீடியோல லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அண்ட் ட்ரூத் டேபிள் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 40ல இருக்கு. ஆக்சுவலா பூலியன் ஆல்ஜிப்ரால யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் தான் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மாதிரி இது லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 பேசிக் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து AND, செகண்ட் OR, தேர்ட் ஒன் NOT. இந்த 3 பேசிக் ஆபரேஷன்ஸ் பேஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் இருக்கு. நம்ம அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். See here, logical operations. Boolean algebra makes use of variables and operations. இந்த operations தான் also called it as functions. Function சொல்லுவோம். இங்க இந்த Boolean algebraல பாத்தீங்கன்னா variables and operations இருக்கும். இந்த operations தான் இந்த function சொல்லிருப்பாங்க. இப்போ இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். A and B. இங்க AND பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபரேஷன், அதான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்க A and B both are variables. So ஒரு Boolean algebra makes use of variables and operations. Next, second point, the basic logical operations are AND, OR and NOT. இப்போ இங்க 3 basic logical operations இருக்கு. அதுதான் AND, OR, NOT. Which are symbolically represented by dot. அதோட symbolic representation தான் dot. AND operation உடைய symbolic representation dot. Next, OR operation உடைய symbolic representation plus. அது மாதிரி NOT operation உடைய symbolic representation bar. இது மாதிரி மேல பார் போடுவாங்க. இப்போ வேரியபிள் மேல பார் போட்டா அது வந்து NOT operation உடைய symbolic representation. தான் respectively. These symbols are also called as logical operators. இந்த symbol என்ன சொல்லுவாங்கன்னா logical operators னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா AND or NOT இந்த மூணுமே operations. அதோட symbolic representation இருக்குல்ல dot plus bar இது எல்லாத்தையும் operator னு சொல்லுவாங்க. இதெல்லாம் operator, இதெல்லாம் operations. இப்போ இந்த logical operators யூஸ் பண்ணி நம்ம logical operations பண்ணலாம். இப்போ இந்த டாட் யூஸ் பண்ணி லாஜிக்கல் AND ஆப்ரேஷன் பண்ணலாம். அது மாதிரி இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லாஜிக்கல் OR ஆப்ரேஷன் பண்ணலாம். அது மாதிரி இந்த நிகேஷன், இந்த பார் சொல்லுவோம், இந்த பார் யூஸ் பண்ணி நம்ம இந்த நாட் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுதான் இந்த ஆப்ரேட்டர்ஸோடைய யூசஸ். நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள் பற்றி பார்க்கலாம். A truth table represents all the possible values of logical variable or statements along with all possible results of given combination of truth values. இங்க ஒரு சிம்பிள் ட்ரூத் டேபிள் காமிச்சிருக்கேன். இந்த ட்ரூத் டேபிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு இங்க சொல்லியிருக்காங்க. அதான் a truth table represents all possible values of logical variables. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேரியபிள்ஸ், லாஜிக்கல் வேரியபிள்ஸ் A, B, Y. these are all logical variables னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக்கல் வேரியபிள்ஸோட எல்லா பாசிபிள் வேல்யூஸும் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஆல் பாசிபிள் இன்புட் வேல்யூஸ்னா என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த ட்ரூத் டேபிள் வந்து 2 இன்புட் AND ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 2 இன்புட் தான் இருக்கும். A and B ரெண்டு இன்புட், இங்க Y வந்து நம்மளுடைய அவுட்புட். இந்த 2 இன்புட் AND ஆப்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா 4 பாசிபிள் வேல்யூஸ் வரும். இப்போ 4 பாசிபிள் எப்படி வரும்னா 2 ஸ்கொயர். இதே மாதிரி 3 இன்புட் AND ஆப்ரேட்டர் இருக்கு. 3 இன்புட்ல பாத்தீங்கன்னா 2 கியூப். 8 பாசிபிள் இன்புட் வேல்யூஸ் வரும். இப்போ 2 இன்புட்டுமே ஃபால்ஸா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் இன்புட் ஃபால்ஸா இருக்கலாம், செகண்ட் இன்புட் ட்ரூவா இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்டு ஃபர்ஸ்ட் இன்புட் ட்ரூவா இருக்கலாம், செகண்ட் இன்புட் ஃபால்ஸா இருக்கலாம். இல்ல ஃபோர்த் சாய்ஸ் என்ன 2 இன்புட்டுமே ட்ரூவா இருக்கலாம். அதான் ஆல் பாசிபிள் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அதான் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள். இங்க லாஜிக்கல் வேரியபிள் A and B, இதோட ஆல் பாசிபிள் வேல்யூஸ் இதுதான். நெக்ஸ்ட் இதுக்கு கூட என்ன இருக்கும்னா ஆல் பாசிபிள் ரிசல்ட்ஸ். இப்போ இங்க Y தான் நம்மளுடைய அவுட்புட், வேரியஸ் இன்புட்டோட காம்பினேஷனை பொறுத்து நம்மளுடைய வேரியஸ் பாசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. along with all possible results of given combination of truth values. இங்க 0 1 தான் நம்மளுடைய ட்ரூத் வேல்யூஸ். இந்த பாசிபிள் ரிசல்ட்ஸ் இன்புட் எல்லாம் ட்ரூத் வேல்யூஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் ட்ரூத் வேல்யூஸ் 0 1 ஃபார்ம்ல இருக்கும். இப்போ ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல லாஜிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ ABY இதெல்லாம் தான் லாஜிக்கல் வேரியபிள்ஸ். அப்புறமா இந்த லாஜிக்கல் வேரியபிள்ஸ் உடைய பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும், இன்புட் வேல்யூஸ். இந்த பாசிபிள் இன்புட்டை பொறுத்து நம்மளுடைய பாசிபிள் அவுட்புட் ஜெனரேட் பண்ணும். இங்க Y தான் அவுட்புட் ஜெனரேட் பண்ணும்.
இதெல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரூத் வேல்யூஸோட காம்பினேஷன்ஸ். இங்கே 0 1 தான் ட்ரூத் வேல்யூஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரூத் டேபிளில் இந்த பாசிபிள் இன்புட் வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து ஏதாவது ஆர்டரில் கொடுக்கக்கூடாது, கரெக்டான ஆர்டராக கொடுக்கணும். இப்போ டெசிமல் நம்பர் ஆர்டர் 0 1 2 3 இந்த மாதிரி ஆர்டரில் கொடுக்கணும். இப்போது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு ஒன்றை ட்ரூ எடுத்துக்கிறோம், செகண்டை ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம். தேர்டில் ஃபஸ்ட்டு ஒன்றை ஃபால்ஸ் எடுத்துகிட்டு செகண்டை ட்ரூ பண்ணிக்கிறோம். ஃபோர்த்தில் ரெண்டுமே ட்ரூ எடுத்துக்கிறோம். ஸோ இதேமாதிரி ஆர்டராக நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஐண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஐண்ட் ஆப்ரேட்டர். The AND operator is defined in Boolean algebra by the use of the dot operator. இங்க யூஸ் பண்ற ஆபரேட்டர் டாட் ஆபரேட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஆர்டினரி ஆல்ஜிப்ரா. நார்மல் ஆர்டினரி ஆல்ஜிப்ராவில் உள்ள சேம் மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் மாதிரி தான் இந்த டாட் ஆபரேட்டர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், 0 zeros are 0, 0 1s are 0, 1 zeros also 0, 1 1s are 1. அதனால தான் இட் இஸ் சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஆர்டினரி ஆல்ஜிப்ரா. Next point, the AND operator combines two or more input variables so that the output is true only if all the input are true. இந்த AND operatorல பார்த்தீங்கன்னா 2 or more input variables இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா AB 2 input variables. இதே மாதிரி more than 2 input variables நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். அதான் why இந்த அவுட்புட் எப்போ ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. That the output is true only if all the input are true. இங்க இருக்கிற எல்லா இன்புட்டும் எப்ப ட்ரூவா இருக்கோ அப்பதான் இந்த அவுட்புட் ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரூனா தெரியும், ட்ரூனா 1 வேல்யூ, ஃபால்ஸ்னா 0, 1னா ஸ்விட்ச் ஆன், 0னா ஸ்விட்ச் ஆஃப். எப்போ இந்த 2 வேல்யூஸ் இன்புட் வேல்யூஸும் ட்ரூவா இருக்கோ அப்பதான் நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Next point, the truth table for a 2 input AND operator is shown below. இங்க பாத்தீங்கன்னா இதான் ட்ரூத் டேபிள். இது 2 input AND operatorோட ட்ரூத் டேபிள். ஏன் 2 input AND operatorன்னு சொல்றோம்னா இங்க பாத்தீங்கன்னா 2 input இருக்கு. A and B both are 2 input. இதே மாதிரி more than 2 inputம் இருக்கலாம். A B C. இப்போ ABC 3 input AND operatorல 2 to the power 3 8 various possibilities இருக்கும் இங்க. இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா எப்போ எல்லா இன்புட்டும் ட்ரூவா இருக்கோ அப்போதான் நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் 2 இன்புட் போத்துமே ஃபால்ஸா இருக்கு, ஸோ நம்மளுடைய அவுட்புட்டும் ஃபால்ஸா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் இன்புட் ஃபால்ஸா இருக்கு, செகண்ட் இன்புட் ட்ரூவா இருக்கு, ஸோ அவுட்புட் ஃபால்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் இன்புட் ட்ரூவா இருக்கு, செகண்ட் இன்புட் வந்து ஃபால்ஸா இருக்கு, ஸோ அவுட்புட் ஃபால்ஸா இருக்கும். இங்க போத் இன்புட்டுமே ட்ரூவா இருக்கு, ட்ரூவா இருந்தா நம்மளுடைய அவுட்புட்டும் ட்ரூவா தான் இருக்கும். இங்க ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸாவோ இல்ல போத் இன்புட்டுமே ஃபால்ஸா இருந்தா நம்மளுடைய அவுட்புட் ஃபால்ஸா தான் இருக்கும். எல்லா பாசிபிள் இன்புட்டும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த AND ஆபரேஷனோட எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். The above 2 input AND operation is expressed as y is equal to a dot b. a dot b னு ரீட் பண்ணலாம், a and b னு ரீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்புட் AND ஆப்ரேஷனோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதான் y is equal to a dot b. இங்கே 2 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 3 இன்புட் AND ஆப்ரேஷன்னா இங்கே 3 வேரியபிள்ஸ் வரும். y is equal to a dot b dot c. இதே மாதிரி 4 இன்புட் AND ஆப்ரேஷனும் கொடுக்கலாம். OR ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவாங்க. OR ஆப்ரேட்டரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவாங்க. The plus sign is used to indicate the OR operator. Next point, the OR operator combines 2 or more input variables so that the output is true if at least one input is true. ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Then the truth table for a 2 input OR operator is shown below. இங்க வந்து ட்ரூத் டேபிள் கொடுத்திருக்காங்க. 2 இன்புட் OR ஆபரேட்டரோட ட்ரூத் டேபிள். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இன்புட் ஃபால்ஸா இருக்கு, ரெண்டுமே ஃபால்ஸ், சோ நம்மளுடைய அவுட்புட் ஃபால்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் இன்புட் ஃபால்ஸா இருக்கு, செகண்ட் இன்புட் ட்ரூ. இங்க ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட் ட்ரூவா இருக்கும். ஸோ இங்க நெக்ஸ்ட் தேர்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் ட்ரூ, செகண்ட் இன்புட் ஃபால்ஸ், ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா போத் இன்புட்டுமே ட்ரூவா இருக்கு, ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து ட்ரூவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 இன்புட் OR ஆப்ரேஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். The above 2 input OR operation is expressed as
y is equal to a plus b. இதை y is equal to a or b ன்னு ரீட் பண்ணலாம். Then 2 input OR operation is expressed as y is equal to a plus b. Next, NOT operator பற்றி பார்க்கலாம். The NOT operator has one input and one output. இந்த NOT operatorல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்புட் தான் இருக்கும், ஒரு சிங்கிள் அவுட்புட் தான் ஜெனரேட் பண்ணும். இதில் மோர் தென் ஒன் இன்புட்டு வராது. நெக்ஸ்ட் பாயிண்ட், the input is either true or false. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த இன்புட்டு ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் the output is always the opposite. இப்போ இந்த இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா எப்பவுமே அவுட்புட் இருக்கும். இப்போ இன்புட்டு ஃபால்ஸா இருந்தா அவுட்புட் ட்ரூவா இருக்கும், இன்புட் ட்ரூவா இருந்தா அவுட்புட் ஃபால்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த நாட் ஆபரேட்டர் இன்வெர்ட்ஸ் த இன்புட். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட் ஆபரேட்டர் இன்புட்டை இன்வெர்ட் பண்ணும்னா ஜீரோஸை ஒன்னா மாத்தும், ஒன்னு ஜீரோவா மாத்தும். அதனாலதான் இந்த நாட் ஆபரேட்டரை இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. Next point, the truth table for a NOT operator where a is the input variable and y is the output is shown below. The truth table பார்த்தீங்கன்னா a வந்து input variable, y வந்து output variable னு சொல்லியிருக்காங்க. Next point, the NOT operator is represented algebraically by the Boolean expression y is equal to a bar. இந்த NOT operator இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, y is equal to a bar. ஒரு வேரியபிள் மேலே பார் இருந்துச்சுன்னா அதுதான் நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு பூலியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பூலியன் ஈக்குவேஷனுடைய அவுட்புட் எப்படி வரும்னு பார்க்கலாம். கன்சிடர் த பூலியன் ஈக்குவேஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டாட் சி. இதை இப்படியும் ரீட் பண்ணலாம், இல்லைன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பி அண்ட் சி இப்படியும் ரீட் பண்ணலாம். டியோட அவுட்புட்டு எப்போ ஒன்றா இருக்கும், இல்லை எப்போ ஜீரோவாக இருக்கும், அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது டியோட அவுட்புட்டு ஒன்றா இருக்கணும்னா ஏவோட வேல்யூ ட்ரூவாக இருக்கணும், இல்லை பி அண்ட் சி ரெண்டு வேல்யூவும் ட்ரூவாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் இந்த டியோட வேல்யூ ட்ரூவாக இருக்கும். இல்லை ரெண்டு வேல்யூமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூவும் ஃபால்ஸு, இல்லை பி அண்ட் சி ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் இந்த டியோட அவுட்புட்டு ஃபால்ஸாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டி இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ டியோட வேல்யூ ஒன்றா இருக்கணும்னா, ஒன்றுனா ட்ரூவாக இருக்கணும்னா, இஃப் ஏ இஸ் ஒன் ஏவோட வேல்யூ ஒன்றா இருக்கணும், ஆர் இஃப் பி அண்ட் சி இஸ் ஒன் பி அண்ட் சியோட வேல்யூ ஒன்றா இருக்கணும், இல்லைன்னா ஏவோட வேல்யூ ஒன்றா இருக்கணும். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா டியோட வேல்யூ ட்ரூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோனா ஃபால்ஸ். இப்போ இந்த ஏயோட வேல்யூ ஃபால்ஸா இருந்து இந்த பி சி ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். The basic logic functions AND, OR and NOT can also be combined to make other logic operators such as NAND and NOR. இப்போ இந்த AND, OR, NOT இந்த மூணுமே 3 basic logic functions சொல்லுவோம். இந்த 3 basic logic functions கம்பைன் பண்ணி நம்ம அதர் லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுதான் NAND and NOR ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் NAND ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். The NAND is the combination of NOT and AND. The NAND is generated by inverting the output of an AND operator. இங்க பாத்தீங்கன்னா NAND ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா, இந்த NOT ஆப்ரேட்டரையும் AND ஆப்ரேட்டரையும் கம்பைன் பண்ணதை இந்த NAND ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த நாட்டில் உள்ள எண்ணும் இந்த ஐண்டும் சேர்ந்ததான் NAND ஆப்ரேட்டர். இப்போ இந்த NAND ஆப்ரேட்டரோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இந்த AND ஆப்ரேட்டரோட இன்வெர்டட் ரிசல்ட் தான் NAND ஆப்ரேட்டரோட ரிசல்ட். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, the NAND is generated by inverting the output of an AND operator. நெக்ஸ்ட் இந்த NAND ஃபங்க்ஷனுடைய ஆல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். The algebraic expression of the NAND function is y is equal to a dot b the whole bar. இதை வந்து ஹோல் பார்னு ரீட் பண்ணோம். a dot b பார்னா இந்த பிக்கு மட்டும்தான் பார் வர மாதிரி மீனிங். இப்போ ஹோல் பார்னு ரீட் பண்ணால் தான் ரெண்டுக்குமே பார் வர மாதிரி, ரெண்டும் நிகேட் பண்ணுற மாதிரி மீனிங். இப்போது y is equal to a dot அல்லனா a and b the whole bar. இந்த NAND ஆப்ரேட்டருடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா, AND ஆப்ரேட்டருடைய ஆப்போசிட் தான் NAND ஆப்ரேட்டருடைய அவுட்புட். அதான் a NAND b is equal to not of a and b. a and b யோட சொல்யூஷன் எடுத்து
அதை இன்வெர்ட் பண்ணால் நமக்கு NANDோடைய அவுட்புட் வரும். இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். இங்கே A and B 2 இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ A and Bல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட்டு ஃபால்ஸ் தான். எல்லா இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். இப்போ A and B ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ NANDக்கு என்ன பண்ணும், இந்த A and Bயோட சொல்யூஷனை இன்வெர்ட் பண்ணும். எல்லா ஜீரோஸையும் ஒன்றா மாற்றணும், ஒன்றை ஜீரோவாக மாற்றணும். இப்படிதான் இங்கே எழுதியிருக்கோம். அந்த ட்ரூத் டேபிள் தான் ஷார்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இது இருக்குது. நெக்ஸ்ட் NOR ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். NOR ஆப்ரேட்டர், த NOR இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் ஆர். நாட்டில் இருக்கிற எண்ணும் ஓஆர், ஆரில் இருக்கிற ஓஆரும் சேர்ந்ததான் NOR ஆப்ரேட்டர். The NOR is generated by inverting the output of an OR operator. Next, இந்த NOR operator எப்படி அவுட்புட் ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே OR ஆப்ரேட்டருடைய அவுட்புட்டை நம்ம இன்வெர்ட் பண்ணால் நமக்கு NOR ஆப்ரேட்டருடைய அவுட்புட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா A NOR B is equal to not of A or B. நம்ம A or B ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி A or B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A or B ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது A + B ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நிகேட் பண்ணணும், அதோட நாட் கண்டுபிடிக்கணும், இன்வெர்ட். இப்போ இங்கே இருக்கிற ஜீரோஸை ஒன்றா மாற்றணும், ஒன்று ஜீரோஸாக மாற்றணும். அதான் NOR ஆப்ரேட்டருடைய அவுட்புட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, the NOR is generated by inverting the output of an OR operator. Next, the algebraic expression of the NOR function is A + B the whole bar. The whole barனு ரீட் பண்ணணும். NOR ஃபங்க்ஷனோட ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. The NOR function truth table is shown below. NOR B is equal to not A or B. இப்போ A or Bயை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நிகேட் பண்ணால் நமக்கு NORோடைய அவுட்புட் வரும். இங்கே 2 இன்புட் A and B both are input. இப்போ A or B கண்டுபிடிக்கிறோம். A or Bயை நிகேட் பண்ணால் நமக்கு NORோடைய அவுட்புட் கிடைக்கும். இப்போ A or Bல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுடைய அவுட்புட்டு ட்ரூ தான். ஸோ அதான் இங்கே 0 0 0 0 1 1 1 0 1 1 1 1. NORக்கு என்ன பண்ணும், இந்த A or Bயோட அவுட்புட்டை நம்ம நிகேட் பண்ணும், இன்வெர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஜீரோஸை ஒன்றா மாற்றணும், ஒன்றை ஜீரோவாக மாற்றிருக்கோம். இதுதான் NORோடைய அவுட்புட். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் 3 பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறமா அந்த 3 பேசிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண NAND ஆப்ரேட்டர், NOR ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.